ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்து கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் அண்ட் காரமான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விடுறேன். அது கூடவே உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது நல்லா கொதித்து வரவும் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு. அதில் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சிடாதீங்க. எடுத்துனுமே ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு வெல்லம் சேர்த்து தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுப்போம். இந்த மாதிரி வெல்லம் கலர் மாதிரி பொங்கி வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ அந்த வெல்லத்தை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணது திருப்பி ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருவோம். நம்ம கொழுக்கட்டை ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வெல்லம் இப்படி பொங்கி வர டைமில் துருவி வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெல்லமும் தேங்காயும் நல்லா கெட்டியாகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் சேர்த்துப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாவில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணி எடுத்துப்போம். நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார கொழுக்கட்டை ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துப்போம். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். சிம்மில் வச்சு சேர்த்துப்போம், இல்லைனா அது கரிஞ்சிரும். அது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். 4லேருந்து 5 வரை சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே துருவி வச்ச தேங்காய் சேர்த்துப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது கூட மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா இப்போ நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நம்ம எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிப்போம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, இது நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துருவோம். நம்மளோட 2 கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.